காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை அவமதிக்கும் வகையில் அநாகரிகமாக பேசியதாக கரூர் பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜோதிமணி குறித்து செந்தில்நாதன் அநாகரிகமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் செந்தில்நாதன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொது வாழ்க்கைக்கு வரும் பெண்களின் குரலை ஒடுக்கவே இத்தகைய ஆபாச தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிவிட்டுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் அசாம் மாநில முதலமைச்சர் ஹெமந்த பிஸ்வா சர்மா மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்க மறுத்தது. உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ள நிலையில் ஏன் நேரடியாக இங்கு வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தை தவிர்த்து வேறு நீதிமன்றத்தை நாடுவது நீதித்துறை மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டனர். இதையடுத்து மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெறவுள்ள தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு தேவஸ்தானில் உள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஏழுமலையான் கோவிலில் வருகிற 26ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை தெப்ப உற்சவ விழா நடைபெறவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் பிரணாம்பிகை அம்பாளுடன் மூலவர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். முன்னதாக மூலவருக்கு 4 கால சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன. பின்னர் தங்க ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் கோபுர தரிசனம் முடிந்து தீபாராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து திருநள்ளாறு 4 மாட வீதிகளில் வீதி உலா நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் நடந்த மயான கொள்ளை விழாவில் ஆண்கள் காளி வேடமிட்டு ஊர்வலமாக சென்ற நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டில் விழாவின் முக்கிய நிகழ்வாக அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வர பக்தர்கள் காளி வேடமிட்டு ஊர்வலமாக சென்றனர். மேலும் இவர்கள் இடுகாட்டை நோக்கி சென்று மரபுப்படி மயான சடங்குகளை நிறைவேற்றினர். விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசி மாத திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெண்ணிறப்பட்டு வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து பஞ்சவர்ண மலர் மாலைகளுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நாளை மறுநாள் முதல் 22ஆம் தேதி வரை பிரக்யான் என்ற மாணவர்களின் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெறவுள்ளது. மாணவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு போட்டிகளும் நடைபெறவுள்ளது. நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் 60 நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப மாணவர்கள் 6000க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அவருக்கு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தமிழக அரசு தனக்கு வழங்கிய விருதுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். டெல்லியில் கிராண்ட் முப்தி ஷேக் அபுபக்கர் அகமதுவை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி சமூக நல்லிணக்கம் மற்றும் கல்வித்துறையில் அவர் ஆற்றி வரும் பணிகளை வெகுவாக பாராட்டினார். இந்த சந்திப்பின் போது நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவது, இளைஞர்களிடையே அமைதியை ஊக்குவிப்பது ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அனைத்து சமூகங்களின் பங்களிப்பும் அவசியம் என்று தெரிவித்தார். தேச நிர்மாணத்திற்கு முஃப்தியின் சமூக பணிகள் பெரும் பலம் சேர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் உலக புகழ்பெற்ற கார்னிவல் களை கட்டியுள்ளது. பிரேசிலின் கலாச்சார மற்றும் நாட்டுப்புற கதைகளை மையமாக கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. ஹவாயின் சீரும் கிளாவியா எரிமலை அருகே தோன்றிய வானவில்லின் காட்சியை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது.
சீன புத்தாண்டை ஒட்டி சீனாவின் பல்வேறு நகரங்களில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ரஷ்யாவின் மாஸ்கோ வீதிகள் மற்றும் சதுக்கங்களில் சீன விளக்குகள் மற்றும் டிராகன் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விஜய் சேதுபதியின் புதிய படத்திற்கு பாக்கெட் நாவல் என பெயரிடப்பட்டுள்ளது. தியாகராஜன் குமாரராஜா இயக்கும் படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார்.